பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நம்மளை பலப்படுத்தி புதிய கிருபைகளை கொடுத்து தேவன் வழி நடத்துனதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மையான ஏவுகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இம்மட்டும் நடத்தி இருக்கிறார், நிச்சயமாக இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் தேடும்படியாக, அவருடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். நாம் தேவன் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இம்மட்டும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரை நீரே கொண்டு வழி நடத்தினீர். ஆண்டவரை இந்த ஆண்டு முழுவதும் உடைய கரங்களை தாங்கினதுக்காக, எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தினீர், அதற்காய் சோத்திருக்கிறோம். இனிமேலும் ஆண்டவரை எங்களை நடத்த நீர் வல்லவராய், போதுமானவராய் நீர் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வனமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. உங்களுடைய கருமைகளை அற்புதமாக இதுவரைக்குமாய் கொண்டு வந்ததுக்காய் சோத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததுக்காய் சோத்திருக்கிறோம். ஆமென். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட இதயமே, நொறுங்குண்ட இதயமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, என்று குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின நல்ல நன்மைகளுக்காக, நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருஷத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சாட்சியாய் நிறுத்தினீரே, அதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே அநேக சாட்சிகளை கர்த்தாவே நீர் ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனாலே ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தாங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளையில் கர்த்தாவே நன்றியோடு நிலைமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மைகளை கர்த்தாவே நீர் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, இந்த காலவேளையில் கர்த்தாவே உம்முடைய கரங்கள் அற்புதமாய் தாங்கட்டும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு ஆமென். எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். இயேசுவென்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசுவென்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில்
சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. ஆமே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவென்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளைக்கு நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளைக்கு உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக, எங்களை அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் எங்களை நடத்துவதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே, நீ கண்ணின் மணி போல காக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளைக்கு கர்த்தாவே உம்முடைய கரங்களை அற்புதமாய் தாங்கட்டும். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். ಆಮೆನ್. ಆಕಾಶದಲ್ಲಿ ಆಮೆನ್. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮ ದೇವರು, ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು, ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಎಲ್ಲ ಜಯವೂ ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯೇ ದೇವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಎಲ್ಲ ಜಯವೂ ನೀಡಿದರು ಯೆಹೋವನಿಸಿಯೇ ದೇವರು,
ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವನೇ ದೇವರು. ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕರು. ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವನೇ ದೇವರು. ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕರು. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವೇ. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. ಹಾಲೆಲೂಯ 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 ನನ್ನ ಯೇಸು ರಾಜ. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலையிலே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்மைகளை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கர்த்தாவே ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த காலையிலே உம்முடைய கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அற்புதமாய் நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அற்புதமாய் காத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு தாங்கட்டும். ஆமென் ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென் ஹalleluya. உம் கிருபை எனக்கு போதும். ஆமென் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உம் கிருபை போதும், வேதனையில் இருந்தாலும் உம் கிருபை போதும், ஒன்றுமே இல்லனாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தால் போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும், தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும்,
அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தால் போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறும். போதுமப்பா, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே சேர்ந்து பண்ண போதுமே அப்பா. போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறும். பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம்பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலனோ பூரணமாய் விளங்கும். ஆமென். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் செலுத்துகிறோம். ஆமென். விளங்குவதற்காக கொடி நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமா எங்களை காத்ததுக்காய் சோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த டெய்லி பிரெட்டில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வாராக. அதனால் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற காரியம் ப்ரிப்பரேஷன். ஆமென். இந்த ப்ரிப்பரேஷன் காரியத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்ம ஆயத்தமாகிற ஒரு காரியம், நம்ம எதற்கு நம்ம ஆயத்தமாகணும், எப்படி ஆயத்தமாகணும், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிப்போம். நிச்சயமாக நமக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். நம்ம ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. இதற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி எரேமியா சாப்டர் 29 verse 11 நம்ம வாசிக்கலாம். ஆமென். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி அநேகருடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம எப்போ ப்ரிப்பேர் ஆகணும், எப்போ ப்ரிப்பேர் ஆகணும்னா, ஏதாவது ஒரு காம்படிஷன் இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு போட்டி இருக்குது, ஏதோ ஒரு வசன போட்டி, இந்த குவிஸ் காம்படிஷன், இந்த மாதிரி காம்படிஷன் இருந்தால் தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகும். ஸோ நம்ம காம்படிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரிப்பரேஷன் ஆக மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பரேஷன் ஆகும். எக்ஸாமே இல்லை அப்படின்னா யாரும் ப்ரிப்பேர் ஆவீங்களா? யாரும் ப்ரிப்பேர் ஆக மாட்டோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம ப்ரிப்பேர் எப்போ ஆகுறோன்னா ஏதாவது இருந்தால் தான், ஏதாவது நம்மளுக்கு வரணும், ஃபிசிக்கல் சேலஞ்சாக எதுனா இருக்கணும். ஸோ நான் உலக பிரகாரமாக பார்த்தா ஏதாவது சேலஞ்ச் இருக்கணும். ஸோ ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் கேம்னா அந்த மேட்ச் இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும். மேட்ச்சே இல்லை இந்த வருஷம், கொரோனா மேட்ச்சே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், அதுக்கு நேரத்தை செலவு செய்ய மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் அதே ஒரு காம்படிஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதி ஃபிசிக்கல். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு காரியத்திற்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். எதுக்குன்னா ஆண்டருடைய வருகைக்கு. நல்லா தெரியும், ஆண்டவர் எனி டைம் எப்போனாலும் அவர் வரக்கூடியவர். ஆமென். அவர் எனி டைம் எப்போனாலும் வருவார். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாது, ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியாது. ஸோ எந்த டைமில் ஒரு திருடனை போல் வருவான் தான் சொல்லியிருக்கிறார். திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். சரியா? இன்றைக்கி நான் உங்களுக்கு லெட்டர் போட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் திருட போகிறேன், நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. திருடன் அப்படி வரமாட்டான். ஸோ எந்த டைமில் வருவானே தெரியாது திருடன்.
அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து எந்த டைமில் வந்து வருவாங்க தெரியாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து ஆயத்தமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகளில் வந்து அந்த பேரபிளை நீங்கள் படிக்கலாம். சரியா? அதில் வந்து 5 பேர் எப்படி இருந்தாங்கன்னா 10 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, ஆரம்பத்தில் ஆயத்தமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஸோ அதில் ரொம்ப நல்ல புத்தி உள்ள கன்னிகைகள். ஆமென். ஸோ நல்ல வயசாக இருந்தது யாருன்னா ஒரு 5 பேர் தான். ஸோ அந்த 5 பேர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அதனால தான் அந்த மணவாளனோட சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை அவருக்குள்ள போயிட்டாங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வந்து நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கிறோமா அப்படின்றத பாருங்கள். ஆமென். நிறைய டைமில் வந்து நம்ம வந்து சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லுறீங்கன்னா நம்ம வந்து நம்ம தூக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ட்ரீம் வரும். சரியா? ட்ரீமில் வந்து என்ன இருக்கும்னா நம்ம ஏதோ ஒரு உதாரணமாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரீம் நான் யோசிச்சேன்னா ஏதோ ஒரு மேடையில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும், சர்ச் காங்கிரிகேஷனில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும், ஃபுல்பிட்டில் நின்று பேசிகிட்டு இருப்பேன். சரியா? அப்போ வசனத்தை கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதை மாதிரி ஒரு ட்ரீம் வரும். ஆனால் திடீர்னு வந்து அந்த ட்ரீமில் ஒரு எண்ணம் வரும். திடீர்னு முழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் தெரியும் நம்ம என்ன பண்ணல, எதுவும் ப்ரிப்பேரே பண்ணல. நாளைக்கு காலையில் செர்மனுக்கு நம்ம ப்ரிப்பேர் உடனடியாக ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்போம். சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். சில டைம் இந்த மாதிரி ட்ரீம்லாம் உங்களுக்கு வருதோ இல்லையா? எனக்கு வந்துருக்குது. சரியா? நம்ம எங்கேயோ நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். சரி, எங்கேயோ நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு ஒரு முழிப்பு வந்த உடனே எழும்புவோம். அட்டாடா இன்றைக்கி மீட்டிங் ஆச்சு, இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. உடனடியாக உட்காந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு ஆயத்தமாகும். எப்படியாவது ஆயத்தமாகிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து அது மாதிரி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் சில ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன் நாமே. ஸோ அது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கும். சரியா? உடனடியாக நம்ம எழும்புவோம், உடனே நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த மீட்டிங் ஆயத்தமாகும். எப்படியாவது நம்ம போய்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம போய் அதில் போய் மெசேஜ் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த தூக்கம் வந்து எழுப்பி விட்டுரும், அந்த ட்ரீம் வந்து நம்மளை எழுப்பி விட்டுரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆண்டருடைய செகண்ட் கம்மிங், ஆண்டருடைய வருகை குறித்து ரொம்ப தெளிவாக நமக்கு அது வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்லி தருகிறது. ஸோ நிறைய டைமில் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம பிளானிங்கை நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம். சாரி. ஆனால் ஆண்டர் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை பிளான் பண்ண சொல்லலை, நம்மளை ப்ரிப்பேர் தான் பண்ண சொல்கிறார். சரியா? நீ ஆயத்தமாக, நீ வந்து பிளான் பண்ணாத. நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நிறைய பேர் வந்து பிளான் தான் பண்ணிகிட்டு இருக்குமே தவிர நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. 2021 நம்ம வந்து நிறைய பேர் பிளான் வச்சுருக்குறோம். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸில் வந்து அந்த சர்ஃபர்ஸ் இருக்காங்களே, அந்த வேவில் வந்து அந்த விளையாடுவாங்க. அந்த சர்ஃபர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. சரியா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலைகள் வரும்பொழுது அந்த அலைகளுக்குள்ளார போயிட்டுலாம் வெளியே வருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வேவ் வந்து அவங்க பிளான் பண்ண முடியாது. சரியா? அது வந்து அந்த விண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேவ்ஸ் வரும். ஸோ அப்போது அந்த சர்ஃபர்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வேவ் வந்து பிளான் பண்ணவே முடியாது. ஆனால் எதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னா அந்த வேவ்ஸ்க்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. சரியா? எப்போ அது எழும்புதோ அது அவங்க கண் எங்கே இருக்குன்னா அந்த வேவ்ஸ் மேலேயே இருக்கும். ஸோ எல்லா வேவ்ஸுக்கும் அவங்க போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த வேவ் வந்து சரியான வேவ்ஸும் தெரியும். கரெக்டாக அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து போய் விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிளானிங் பண்ண முடியாது. வேவ் வந்து இந்த ஹைட்டுக்கு வா, இந்த ஹைட்டுக்கு இது பண்ணு அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு காரியம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. எதுக்குன்னா எல்லாமே ரெடியாக எல்லாம் அதுக்கான ஆயத்தம் பண்ணி அதை ரெடியாக நின்று அந்த சீல நின்றுட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டே மெதுவாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அவங்களுக்கு ஏற்ற ஒரு பிளான் அந்த வேவ்ஸ் வந்துருச்சுன்னா உடனே நான் ப்ரிப்பேர்டாக இருக்கனால உடனடியாக என்ன பண்ணுவாங்க, அதில் போய் அந்த காரியங்களை செய்வார்கள். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சர் வந்து பிளான் பண்ணவே முடியாது. யாராவது உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ண முடியுமா? ஏன் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 2020 யாரும் பிளான் பண்ணிங்களா? இப்படி நடக்கும்னு யாரும் பிளான் பண்ணலை. ஆனால் நம்ம நிச்சயமாகவே நம்ம ஆயத்தமாக இருந்திருப்போம் என்றால் உண்மையாக 2020 அநேக நல்லபடியாக முடித்திருக்கக்கூடும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து எதையும் நீங்கள் பிளான் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆயத்தமாக முடியும். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே வந்து உங்கள் கையின் கீழே கிடையாது. எதுவுமே நீங்கள் சொல்லி நடக்கிற காரியம் அல்ல. எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்கிற ஒரு காரியம். அதனால்
எதுனாலும் நடக்கலாம். இனி நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஸோ நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோம் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி யாருக்கும் தெரியுமா இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், இனி நம்ம வந்து டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டுவோம், யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சரியா? வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகும் தெரியுமா? தெரியாது. ஸோ திடீர்னு போகிறோம், ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகுது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏன்னா நம்ம அதை பிளான் பண்ணவே முடியாது. அப்படி பிளான் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து என்ன ஆகிடுறோம், நம்ம கடவுள் ஆகிடுவோம் கண்டிப்பாக. சரியா? எல்லாமே நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்லுகிறேன், நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எனிதிங் ஹேப்பன், எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஆமென். நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், அவனை வந்து ஆண்டவர் வெளியே அழைச்சார். வெளியே அழைக்கும் பொழுது அவனை வந்து எங்கே போகணும்லாம் சொல்லலை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அவ்வளோதான். ஸோ அவனுக்கு வந்து பிளானை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. சரி, எங்கே போகிற, எங்கே தங்க போகிற, எந்த இடத்துல இருக்க போகிற, எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா, ப்ரிப்பேர்டாக வெளியே வா, என்னை நம்பி வெளியே வா. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு ஒன்று தெரியும், ஓகே அவர் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு, நம்ம போவோம். 2021 அப்படி தான், அவரோட பிளானில் நம்ம போவோம். நம்ம பிளான் இல்லை, அவருடைய பிளானில் போவோம். உண்மையாகவே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நன்மையான ஆண்டை காண செய்வார். அதனால் ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. அதனால தான் நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸில் சாப்டர் 16 நீங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் ப்ராவர்ப்ஸில் சாப்டர் 16 verse 9 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 16 verse 9 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்போ யார் உறுதிப்படுத்துகிறார்? கர்த்தர் தான் நம்ம நடைகளை உறுதிப்படுத்துகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வந்து நிறைய பிளான்லாம் வச்சுருக்கலாம், ஆனால் சம்டைம்ஸ் வந்து அது நடப்பது இல்லை. சரியா? அது வந்து எப்போயுமே வந்து முட்டாள்தனமாக போயிடுது. ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் நடைகளை வந்து யார் உறுதிப்படுத்துகிறான்னா கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு வார்த்தை நீங்கள் பார்க்கலாம், 19 Proverbs 19 verse 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். எவ்வளோ நீங்கள் திங்க் பண்ணலாம், இப்படி ஆகலாம், இப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஆனால் ஃபைனலாக வந்து எது நிலைத்து நிற்கும், எது கர்த்தர் செய்வார்னா அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் யோசனையில் என்ன இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். அது ஆபிரகாம் நிறைய யோசனைகள் இருந்திருக்கலாம், இப்படி போகணும், இந்த ஊருக்கு போகணும், இங்கே தங்கணும், இங்கே போகணும். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், அவர் ஒரு யோசனை வச்சிருக்கிறார். ஸோ அது வந்து என்றைக்குமே வந்து யாரும் மாற்ற முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் வந்து எக்ஸோடஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியே கொண்டு வந்தார். ஸோ வெளியே கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து வனாந்தரத்தில் எப்படி நடத்த போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எப்படி ஃபுட்டு, எதை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனால் அவங்க எல்லாம் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரை, அது வந்து ஒரு யாத்திரை. யாத்திரையில் போகிறது என்ன நடக்கும்னே தெரியாது. அதான் யாத்ராகமம். தமிழில் பார்த்தீங்கன்னா யாத்ராகம்னா ஒரு யாத்திரை, அது வந்து நல்ல ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் எங்கே தண்ணி வரும், எங்கே ஃபுட்டு வரும், எங்கே மீட் வரும், எதுவுமே தெரியாது. ஆனால் கரெக்டாக வரும். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் ரொம்ப நிச்சயம். நம்ம ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கணும். சரி, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் போனீங்கன்னா, உண்மையாக நான் விசுவாசம். அந்த யாத்ராகம புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், மோசஸ் மூலமாக கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது எதுவுமே சொல்லலையே, எதுவுமே சொல்லலை. நீ எங்கே இருப்ப, 40 வருஷம் இப்படி சுற்றுவீங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியும், யாருக்குமே தெரியாது. ஈவன் மோசஸ்க்கே தெரியாது, எத்தனை வருஷனே தெரியாது. ஸோ ஆண்டவர் வந்து சொல்லி தரல, நீ வெளியே பார்வோன்றது வெளியே வந்து 2வது நாள் நீ வந்து 10வது நாளில் கானானுக்குள்ளார இருப்ப, 10வது நாளில் எல்லாம் சுதந்திரிச்சிருவீங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீ ஆயத்தமாக வெளியே வா, என்னை நம்பி வெளியே வா, நீ ஆயத்தமாக இரு. எனி டைம் நான் என்ன பண்ணுவேன், கானானுக்குள்ளார ஒன்று அனுப்புவேன். எனி டைம் நீ வந்து ஆயத்தமாக இருந்தீங்கன்னா என் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியம். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. ஸோ அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். ப்ரிப்பேர் த வே. அந்த ஜான் த பேப்டிஸ்ட் வந்து சொல்லுகிற வேளையில் அவர் என்ன சொல்லுனார்னா, வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் வந்தார் அவர். ஸோ யோவான் ஸ்நானகன் வந்து இந்த உலகத்தில் கர்த்தர் எதுக்காக கொண்டு வந்தானா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக, ப்ரிப்பேர் பண்ணும்படியாக, பிளான் பண்ணும்படியாக அல்ல. ஸோ நீங்கள் அங்கே போடல பிளான் த வே ஆஃப் த லார்ட் அப்படின்ற மாதிரி போடலை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் வந்து அந்த பிளானிங்கை பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். காட் டஸ் த பிளானிங், we do the preparing. ஆமென். ஸோ 2021 பிளானிங் யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டர்கிட்ட இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். கர்த்தருடைய வருகை உண்மையாக அவருடைய பிளானில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம சொல்ல முடியாது, ஆண்டவரே எங்கள் பிளான் படி 2021 வந்துருங்க. சிலர்லாம் பார்க்குறேன், பிப்ரவரி 1 அவ்வளோதான் ஆண்டவர் வரப்போகிறார் இப்படிலாம் சொல்லி சில வீடியோஸை பார்த்தேன். 1 உலகம் அழிய போகுது. நான் சொல்லுகிறேன், ஆண்டது அப்படிலாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ப்ரிப்பேர்டாக தான் இருக்க. நம்ம ஆண்டர் பிளான் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அவர் எப்போ வருவார், எப்போ வரப்போகிறார், அந்த பிளான் யார்ட்டுமே கொடுக்கல, யாருக்கும் தெரியாது. சரியா, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா, சும்மா இந்த மாதிரி காரியத்தில் நம்பாதீங்க. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும், 21 தான் லாஸ்ட் இயர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அப்படிலாம் சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கூட அது இருக்கலாம். ஆனால் நீ ப்ரிப்பேர்டாக இருக்கிறியா? அதான் பாருங்க. ஆமென். நீ ஆயத்தமாக இருக்கிறியா? ஆண்டவர் ஆயத்தமாக இருக்க சொன்னார். அதனால தான் அந்த நினைவுகளை குறித்து சொல்லுகிறவளே அந்த ஜெரேமியா 29 நம்ம பார்க்குறோம். அவருடைய வழிகள், அவருடைய நினைவுகள், ஆமென், அவருடைய எண்ணங்கள், அவருடைய பிளானு, ஆமென். ஸோ நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரை நான் ஆயத்தமாகிறேன். ஆமென். நான் உம்முடைய பிளானுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தமாகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் எனி டைம் எப்போனாலும் வரலாம். ஆனால் நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேரிங் ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரிப்பேர் எதுலலாம் இன்வால்வ் ஆகுதுன்னா, அந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை நம்ம இந்த நாளில் பார்க்கலாம். ஆமே. அப்போ ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டரை சந்திக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டரை எப்படி சந்திக்க போகிறோம். நிச்சயமாகவே வருஷங்கள் ஒவ்வொன்றும் போகும்பொழுதும் நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாக்குறது. என்ன பயனா? நிச்சயமாக கர்த்தருடைய வருகைக்கு நேராக நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆயத்தமாகணும், இன்னும் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அப்போ எந்த விதத்தில் நீங்கள் ஆயத்தமாக முடியும். இதை எதெல்லாம் இன்வால்வ் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஃபஸ்ட்டு ப்ரே. ஆமென். ஸோ நீங்கள் அதற்காக நீங்கள் பண்ணுங்க, ஜெபத்தில் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆமென். ஜெபத்தில் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஸோ அதான் வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபியுங்கள். அப்போ டே டு டே லைஃப்பில் இந்த வருகைக்கு உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஆயத்தமாக்குங்கள். ஆமென். ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்கும், உங்களுடைய வருகையில் என்னை தகுதிப்படுத்தும் அப்படி சொல்லி உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஆண்டருடைய வருகைக்கு நீங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருங்கள். ஆமென். ஏன்னா எனி டைம் கர்த்தருடைய வருகை இருக்கும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாள், ஆண்டவரே உங்களுடைய வருகை இன்றைக்கி இருந்ததுன்னா என்னை ஆயத்தமாக்குங்கப்பா, இன்றைக்கி இருந்தால் நான் உங்களுடைய சமூகத்தில் வரணும் அப்படின்ற ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. எனி டைம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆயத்தமாக்குகிறார். ஸோ ஒவ்வொரு நாள் நேற்று தினத்தை சொன்ன மாதிரி உங்களை கிளென்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரேயரில் ஆண்டவரே இன்றைக்கு என்னை மன்னிங்கப்பா, உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்குங்க அப்படி சொல்லி நீங்கள் இப்படி ஆயத்தமாக்க முடியும். சரியா, அது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இன்னும் நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணணும், லிசன். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார். நீ ஆயத்தமாகிறதுக்கு சில காரியங்களை சொல்லுவார். எதை விடுன்னு சொல்லுவார், எதை செய்யுன்னு சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார். ஸோ அப்போ பார்ப்பீங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும். ஸோ ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அது அடுத்தது லிசன் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அந்த வாய்ஸை நம்ம கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும். வருகைக்கு நான் போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா கர்த்தர் சொல்லுவார். சில காரியங்களை மனசில் சொல்லுவார். அப்போ சொல்லுகிற வேளையில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் அதை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாகவே எந்தெந்த காரியங்கள் அவர் செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு என்ன பண்ணணும், நிச்சயமாகவே நம்ம அதை கேட்டு விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். ஆமென். செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்ய வேண்டும். ஸோ மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ச். நம்ம கவனிக்க வேண்டும். ஆமென். நம்ம எப்பொழுதுமே ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும், கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பயத்தோடு அல்ல, ஒரு சந்தோஷத்தோடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஒரு வாட்சனை எதிர்பார்க்கிறோம். என்னென்னா எனி டைம் வரலாம். எப்படின்னா ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கி கர்த்தருடைய வருகை வரும் என்றால் நிச்சயமாகவே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு அவரை அப்படியே நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இன்றைக்கி வந்தால் கண்டிப்பாக நான் போய்டுவேன். ஆமென். நான் அதற்கு என்ன பண்ணுறேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதுவும் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறேன். ஸோ அவருடைய மகிமைக்குள் பிரவேசி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷமாக எதிர்பாருங்க. ஆமென். ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடெல்லாம் இல்லை, ஒரு சந்தோஷத்தோடு அந்த மணவாளனுடைய காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டு இருங்க. ஆமென். அந்த வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அதை பார்த்துக்கிட்டே இருங்க, நிச்சயமாய் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஸோ நாலாவதாக நீ பார்த்தீங்கன்னா ஸ்டோர். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நிறைய காரியங்கள் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரியா, பதப்படுத்தணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். அப்போ ஸ்டோர்னால் நீ சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்க வேண்டும்.
எதை எப்படி என்ன சேர்த்து வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 கன்னிகையில் 5 பேர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா தேவையான எண்ணெய் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது எந்த டைமில் மணவாளன் சத்தம் வரும், மணவாளன் கூப்பிடுவான்னு தெரியாது. ஆனால் இன்னொரு 5 பேர் ஆயத்தமாக வந்தாங்க. அவங்கள்ட்ட விளக்கு இருந்துச்சு, கொஞ்ச நேரம் எரிஞ்சிச்சு, ஆனால் அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன அவங்கள்ட்ட எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லை. ஆயில் இல்லாத உடனே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஸ்டோர் வச்சுருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, அப்பா எண்ணெய் கொடு அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், எனக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட இல்லை. உடனே அவங்க வாங்கலாம் சொல்லி போனால் அது நைட் டைம் கடைலாம் மூடி இருக்கு. ஸோ இப்போ என்ன வாங்க முடியாது. அந்த டைமில் யார் வந்துட்டா, மணவாளன் வந்துட்டார். அந்த சத்தம் கேட்கப்பட்டுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளார போயாச்சு, மணவாளனோட உள்ளார போயாச்சு. கதவு அடைக்கப்பட்டது. இவங்க வந்து வெளியிருந்து தட்டி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ நிறைய டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதான் பிரச்சனை. ப்ரேயர் பண்ணுவோம், லிசன் பண்ணுவோம், வாட்ச்ஃபுல்லாக இருப்போம், ஆனால் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸ்டோர்னால் எதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வர்ஷிப் பண்ணுறீங்க, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ஆயில் மாதிரி உங்களுக்கு, ஆமேன், ஒரு அபிஷேகம் மாதிரி. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து சும்மா நீங்கள் ஜோம் பண்ணுறேன், லிசன் பண்ணுறேன், வாட்ச் பண்ணுறேன் அப்படி கிடையாது. இது வந்து இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது என்றைக்குமே வந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். அது ஸ்டோர் பண்ணால் தான் நிச்சயமாகவே எந்த டைம், நிறைய டைமில் நீங்கள் வந்து சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடக்கலாம். ஸோ அப்போ ப்ரேயர் மீட்டிங் நடக்கலாம். இப்போ 40 நாள் உபவாசம் இருக்குது, சரியா? 40 நாள் உபவாசம், இன்றைக்கி தான் கடைசி நாள். இன்றைக்கி யோசிச்சா இன்றைக்கி வந்துடலாம், ஆமேன். ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், ஆனால் சில டைம் வந்து சில வேலை நிமித்தமாக வர முடியாது இருக்கலாம், சில சூழ்நிலை அது வேறு. ஆனால் சிலர் பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருந்திருப்பாங்க, எந்த ஒரு வேலை இருந்திருக்காது, ஆனால் சும்மா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து பங்குபட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இது என்னென்னா எதை குறிக்கிறதுனா அவங்க வந்து இந்த ஸ்டோர் பண்ணாததை குறிக்கிறது. காலம் இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு வந்து ஸ்டோர் பண்ண முடியுமோ, கர்த்தருடைய வசனங்கள் ஆகட்டும், அவருடைய ஆராதனைகளில் எவ்வளோ வந்து செலவு பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் கொண்டு வாங்க, சரியா? அப்போ வந்து ஆண்டரை அறிகிறதுல, அந்த நாலேஜ் ஆஃப் ஜீசஸ், இன்னும் அவரை அறிகிறதுல, அவரை போல் மாறுறதுல எதெல்லாம் நீங்கள் கொண்டு வர முடியுமோ நீங்கள் கொண்டு வாங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஆயத்தமாகுவதற்கு அது உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ். ஸோ நீங்கள் பாருங்கள், எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, சரியா? நம்ம வந்து ஆனால் ஒரு காரியத்தை நோக்கி நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ சின்ன பிள்ளைகளுடைய ஸ்டெப் வந்து சின்னதாக இருக்கும், நம்மளுடைய ஸ்டெப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ ஒரு வளர்ச்சியை பார்க்கணும், ஆமேன். ஒரு வளர்ச்சியை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி 20 வருஷமாக அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ 2020 நீங்கள் எப்படி இருந்தீங்களோ 21 நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காட்டுங்க. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ், இன்னும் எந்த அளவுக்கு நெருங்குற அந்த தண்ணீரின் ஆழத்தில் போகக்கூடிய ஒரு அனுபவம், சரியா? அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு குழந்தைகளாக இருக்கக்கூடாது. அப்போ நான் பவுல் சொல்லுகிற வழி, இன்னும் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா குழந்தைகளாக இருக்கிறீங்க. அன்றைக்கி என்னைக்குமே குழந்தைகளாக இருக்காதீங்க. என்றைக்குமே வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சனாக வளர வேண்டும். அப்போது நீங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து என்ன இருக்கணும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆண்டரை நெருங்குறதுல இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். இம்ப்ரூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இம்ப்ரூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கவே கூடாது. ஸோ 10 வருஷமா, இல்லைன்னா இன்றைக்கி வயசு வந்து 20 வயசில் நான் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஃபீடிங் பாட்டிலில் தான் பால் குடிச்சிட்டு இருப்பேன்னா யாராவது பார்த்து என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்களா, எல்லோரும் கை தட்டுவாங்களா? 20 வயசில் இவர் ஃபீடிங் பாட்டிலில் குடிச்சிட்டு இருக்காருப்பா அப்படின்னு. நான் சொல்ல நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி இருக்கணும்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதை ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமானது இம்ப்ரூவ் இருக்கா. ஸோ ஞானஸ்நானம் எடுத்த நாளிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து எத்தனை புக்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ பைபிளில் எந்தெந்த சாப்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, சரியா? பிரசங்கம் ஒன்றுமே தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, ஞானஸ்நானம் எடுத்திருப்பான். ஸோ சால்வேஷன் என்னன்னே தெரியாது, ஆனால் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. பரிசுத்தாவினா என்னன்னே தெரியாது, நிறைய காரணம் தெரியாது. ஆனால் என்ன ஒன்று, அவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்றைக்கி மட்டும் சபைக்கு வருகிறவர்களாக இருப்பாங்க. நான் சொல்ல வேறு எதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வந்தாங்கன்னா ஜஸ்ட்டு உட்காந்து சர்ச்சில் உட்காந்து பாஸ்டர் சொல்லும்போது நல்லா ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி நல்லா உட்காந்து தூங்கிட்டு போயிடுறது, அவ்வளோதான். ஸோ வந்தோம்ப்பா, உட்காந்தோம், பாஸ்டர் பேசுனது நல்லா ஒரு அரை மணி நேரம் தூங்கணும், கொஞ்சம் நல்லா டயர்ட்லாம் போச்சு, போவோமா பாய் கடையில் போய்ட்டு கறி வாங்கிட்டு போவோம், அவ்வளோதான். அந்த ஒரு எண்ணத்தில் தான் வரோம்.
நான் சொல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் ஆவிக்குரிய லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஸ்டெப் எப்படி குழந்தையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வளர்ச்சியை காணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 5 காரியங்கள். என்னென்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும், லிசன் பண்ணணும், வாட்ச் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் மேலாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க. ஆமே, நீங்கள் ஆண்டோட வருகைக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க. எனி டைம் அவர் நைட்டாக வந்தாலும் சரி, அவர் திருடனை போல வருவார். அவர் வரும்பொழுது நம்ம நிச்சயமாய் அவரை முகமுகமாய் சந்திப்போம். அவருடைய வருகையில் நம்ம காணப்படுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மர்ஸ் இருந்தாங்க, ஹேங்க் அண்ட் ஜோன்னு சொல்லிட்டு 2 ஃபார்மர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பகுதியில் வந்து பயங்கரமான வறட்சி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மழை கிடையாது, ஃபுல்லாக ஃபேமன், ஒன்றுமே இல்லை, வளர்ச்சி, எந்த ஒரு வளர்ச்சியே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து ட்ரவுட்டாக இருக்குது, எல்லாமே வந்து காஞ்சி போயிருக்கு. நிலத்தில் எந்த ஒரு பயிரெலாம் வைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா மழை கிடையாது, ரெயின் கிடையாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்க்ன்றவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய நிலத்து பக்கத்தில் என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய ஒரு டேமை கட்டுவான், டேம் ஒன்று கட்டுவான். அப்போ அந்த ஜோ வந்து அதை பார்ப்பான். அந்த ஜோ வந்து அவன் நிலத்துலேருந்து பார்த்துட்டு ஹேங்கை பார்த்து கேட்பான், என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ ஹேங்க் சொல்ல, நான் வந்து டேம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவான். சரியா? உடனே இவனுக்கு சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வந்துட்டு வந்து, அறிவு இருக்கா? ஸோ மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ உட்காந்து டேமை கட்டிட்டு கிடக்கிற, என்ன நீ பைத்தியக்காரா அப்படின்னு. ஸோ இவன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். சரியா? அதுக்கு அடுத்தது இன்னொரு நாள் பார்த்தா இந்த ஹேங்க் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கட்டின அந்த ஸ்டோரேஜிலேருந்து என்ன பண்ணுவான்னா பைப்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்து அவனுடைய ஃபீல்டில் வந்து அந்த இதில் வந்து அவன் வந்து செட் பண்ணிகிட்டு இருப்பான். அதை செட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ஜோ பார்ப்பான். இப்போ அதை ஜோ பார்க்கும்போது ஜோக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப இதாகிட்டு திருப்பி வந்து கேட்பான், என்ன பண்ணிகிட்டு இருக்க நீனு? ஸோ பைப்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளார அந்த நிலத்தில் வந்து நீ வந்து பதிக்கிற, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன், தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் போகணும், எல்லா ஃபீல்டுக்குள்ளார போகணும், அந்த ஒரு காரியத்தை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனுக்கு வந்து பயங்கர சிரிப்பு வந்துடும். ஸோ சிரிப்பு வந்த உடனே எப்போ தண்ணி வரும் அப்படின்னு கேட்பான். உடனே அப்போ அவன் சொல்லுவான், இல்லை ரெயின் வரப்போகுது, ரெயின் இஸ் கம்மிங் அப்படின்வான், வரப்போகுது, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் வானத்தை பார்த்து சொல்லுவான், ஜோ சொல்லுவான், நீ முன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாதுப்பா, சரி ரெயின் வராது, ஒன்றும் வராது அப்படின்வான். ஆனால் சில தினங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து நல்ல வந்து அந்த பிளாக் க்ளவுட்ஸ் வரும், நல்ல மழை வந்து கொட்டுன்னு கொட்டும். எல்லாரும் அந்த கிராம மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷம். மழை நல்லா பெஞ்சுது. ஸோ ஜோக்கும் ரொம்ப சந்தோஷம், ஹேங்குக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பார்ப்பான், தூரத்தில் வீட்டிலேருந்து பார்ப்பான். அப்போ அவன் ஸ்டோரேஜ் இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து என்ன ஆகிடும், ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பிறகு மழை நின்று போயிடும். இன்னும் சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமாக எல்லோரும் என்ன ஆகிடுவாங்க, மழை இல்லாதனால திருப்பி வறட்சிக்கு நேராக போவோம். ஆனால் இந்த ஹங்கு மட்டும் என்ன பண்ணுவான், அவன் ஃபீல்டில் ரொம்ப நல்ல பச்சை பசேல் செழிப்பாக இருக்கும். ஆனால் இவனுடைய ஃபீல்டெல்லாம் பார்த்தா திரும்ப காஞ்சி போயிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜோ வந்து ஒரு பொறாமையோடு யாரை பார்ப்பானா, அந்த கூட இருந்த அந்த ஃப்ரெண்டை, அந்த இன்னொரு ஃப்ரெண்டை பார்ப்பான், அந்த அங்கை பார்ப்பான். என்னென்னா, இவன் நிலம் பாரு எப்படி இருக்குது, இவன் மட்டும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவன் என்ன பண்ணுவான், பொறாமப்படுவான். ஆனால் இவன் வந்து அவன் என்ன பண்ணுவான், ஜோட நிலத்தை பார்த்து, இவன் நிலம் பாரு எவ்வளோ முட்டாளாக இருக்கிறான், அந்த முட்டாளாக இருந்தனால தான் இவன் நிலம் என்னாச்சு இன்றைக்கி காஞ்சி போயிடுச்சு. நிறைய டைமில் வந்து நம்ம வந்து இப்படி தான் இருக்கிறோம், நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இல்லாதனால அந்த ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்கோம். ஸோ உதாரணமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த கொரோனா டைமில் ப்ரிப்பேர்டாக இருந்தவங்களாம் வந்து யாரை பார்த்து, ப்ரிப்பேர்டாக இல்லாதவங்களை பார்த்து ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தாங்கன்னு யோசிப்போம். ஸோ அவங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான், ப்ரிப்பேர்டாக இருந்தவங்கள பார்த்து, என்னடா இவன் மட்டும் நல்லா இருக்கிறான், இவன் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறான், இவன் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், அது முக்கியமான காரணம் எங்கே இருக்குன்னா அந்த ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. ஸோ நிறைய டைமில் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம விட்டுறோம், அந்த ஆயத்தமாகிறது. ஒருவேளை இந்த நாட்களில் இந்த கொரோனா டைமில் ஜாப் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜாப் இல்லை தான் யோசிக்கிறோம். ஆனால் இது வந்து ப்ரிப்பரேஷன் டைமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிசீம்லாம் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்னும் புதுசாக மாற்றுங்க. இந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஆயத்தமாக நிறைய காரணங்கள் கற்றுக்கொள்ளுங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, படிப்பு என்ன, கோர்சஸ் என்ன. நீங்கள் வேலைக்கு போகும்போது நிறைய கோர்ஸ் படிக்க முடியாது, ஆனால் இப்போ வந்து படிக்க முடியும். ஸோ டிகிரி படிக்கலைன்னா டிகிரி படித்து முடிச்சிடுங்க, கரஸ்பாண்டன்ஸில் படித்து முடிக்கலாம், இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ண, உலக பிரகாரமாக சொல்லுகிறேன், உலக பிரகாரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த நாட்களில் கொரோனா நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் 8 டைம்ஸ்லாம் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த டைம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் வேலைக்கு போவாங்க. ஏன்னா இதே நிலைமை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே துக்கம் இதே கண்ணீர் இருக்காது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் என்ன வந்துடும், களிப்பு உண்டாகும். ஒருவேளை நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஒரு களிப்பின் ஆண்டாக இருக்கும். வருகிற ஆண்டு உங்களுக்கு பிஸியாக மாறிடுவீங்க. வருகிற ஆண்டில் நல்ல கண்டினியூஸாக வேலை செய்வீங்க, கண்டினியூஸாக வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் என்ன ஆகிடுறதுன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஸோ கர்த்தர் காலத்தை கொடுத்துருக்கிறார், அந்த நேரத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் ஆயத்தம் பண்ண முடியுமோ ஆயத்தமாக்குங்கள். ஸோ எனக்கு இது வேலை இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. இந்த டைம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டிய டைம். எதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணுமோ ஆகுங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கர்த்தர் பார்க்கிறார். அதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். அது நன்மைகளை கர்த்தர் செய்வார். அது என்றைக்குமே மறக்காதீங்க, சரியா? மற்றவங்கள பொறாமப்படாது. ப்ரிப்பேர்டாக இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவன் மட்டும் நல்லா இருக்கான். அவன் ஏன் நல்லா இருக்கானா, அவன் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கான், சரி, ஆயத்தமாக இருந்திருக்கிறான். அப்போ நீங்கள் ஆயத்தமாகுங்க. நிறைய பாடங்களை கற்றிருப்பீர்கள். நிச்சயமாக அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயத்தமாகுங்கள். அதே மாதிரி கர்த்தருடைய வருகைக்கு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர்டாக இருங்க. எனி டைம் எக்கால சத்தம் கேட்கப்படலாம். ஸோ அப்போ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா, கெட் ரெடி. ஆமென். அதுக்கு ஆயத்தமாக இருங்க. ஆண்டவரே, நான் சொன்ன அந்த 5 காரியங்கள், ப்ரேயரு, லிசனு, சரியா, வாட்சு, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். வேறு இன்னொன்று சொன்னோம், என்ன சொன்னோம், ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஸ்டோர். ஸோ அப்போ பாருங்களேன், இந்த 5 காரியங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அந்த ஆயத்தமாக இருக்கிற வேளையில் கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவீர்கள். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். நம்ம எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருப்போம். நீங்கள் இந்த நாட்களில் ஃப்ரீ நினச்சிருக்காதீங்க, ஃப்ரீ டைமில் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஆமென். லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, சரி, நிறைய காரியங்கள் இருக்குது, சரியா, கோர்சஸ் படிங்க, சரி, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். எதெல்லாம் பண்ண முடியும், எதாவது ஃப்ரீ டைம்னு சொல்லிட்டு உட்காந்து தூக்கிட்டு இருக்காதீங்க, மணிக்கணக்காக உட்காந்து தூக்கிட்டு கிடக்காதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ப்ரிப்பரேஷனில் கொண்டு வாங்க. ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அதனுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே எங்களை ஆயத்தமாக்கும். ஆண்டவரே, உங்களுடைய பிளான்ஸை கர்த்தாவே ஆண்டவரே படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால் கர்த்தாவே உங்களுடைய கரமைகளை அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த தேவன், உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்களுடைய பிளானுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதற்கு எங்களை ஆயத்தமாக்குகிறோம். விசேஷமான வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கும். என்னால் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள், சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க டாடி. இந்த நாளை காலவெளியிலே அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா பிளவில் நீக்கி போடுங்கப்பா. அந்த கிச்சனில் பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்கள் அவர்களே அந்த கத்தாவது குடும்பத்தையும் சேரட்டும், எல்லா பிள்ளைகளையும் சேரட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய திட்டத்தில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வாராக. God bless you. ஆமென்.